ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 9th இருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா பகுபத உறுப்பிலக்கணத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னா என்னன்னா, தமிழில் ஒரு சொல்லை அதன் பொருள் சிதையாதவாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரித்து ஆராய்வதே பகுபத உறுப்பிலக்கணம். இது மொத்தம் 6 உறுப்புகளை கொண்டது. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்போ பகுதினா என்னன்னு பார்க்கலாம். பகுதி இது பெரும்பாலும் முதலில் நிற்கும். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். ஏவல் வினைனா கட்டளை வினை. விகுதி இது சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். இப்போ இடைநிலை. இடைநிலைன்னா என்னன்னா, இது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும். இறந்த கால இடைநிலையோட உறுப்புகள் இத்து, இட்டு, இரு, எண்ணு. நிகழ்கால இடைநிலைகளோட உறுப்புகள் கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகளோட உறுப்புகள் இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைகளோட உறுப்புகள் ஆ, ஆல், இல். அவ்வளவுதான். இப்போ சந்தி. சந்தின்றது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தோன்றும். இது பெரும்பாலும் மெய்யெழுத்தாகவே இருக்கும். இப்ப சாரியை. சாரியைன்றது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும். இது பெரும்பாலும் அன்னுன்றது தான் சாரியையாக கொள்ளப்படுகிறது. விகாரம் இது பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றமே விகாரம் சொல்றாங்க. இப்போ நாம பாடத்துக்குள்ள போயிடலாம். 9th பகுபத உறுப்பிலக்கணத்துல ஃபர்ஸ்ட் வளர்ப்பாய். இது எப்படி பிரிக்கணும்னா, வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆயின்னு பிரிக்கணும். வளர்ன்றது பகுதி, அதாவது கட்டளை பொருள்ல வருது. இப்பு சந்தி. இப்பு எதிர்கால இடைநிலை. வளர்ப்பாய் எதிர்காலத்துல சொல்றதுனால இப்போ எதிர்கால இடைநிலை. ஆய் ஐ ஆய் அப்படின்னு முடிஞ்சாவே அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்போ கொள்வார். கொள்வார் எப்படி பிரிக்கணும்னா, கொல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். கொல்லுன்றது பகுதி, இவ்வுன்றது இனிமேதான் கொல்ல போறார். அப்போ எதிர்கால இடைநிலை. அர், ஆர், ஒர், ஓர் இதுல முடிஞ்சதுன்னா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ ஆறுன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்த. உணர்ந்த எப்படி பிரிக்கணும்னா, உணர் கூட்டல் இத்திந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். உணர்ன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை. ஆவல முடிஞ்சதுனால அது பெயரச்ச விகுதி. அடுத்து விரித்த. விரித்தன்றது எப்படி பிரிக்கணும்னா, விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். விரின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கால இடைநிலை. அதாவது விரித்த, அதாவது ஏற்கனவே விரிச்சிட்டாங்க. அப்போ இறந்த கால இடைநிலை. ஆவல முடிஞ்சதுனால பெயரச்ச விகுதி. அடுத்து குமைந்தனை. குமைந்தனை எப்படி பிரிக்கணும்னா, குமை கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். குமைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அன்னுன்றது சாரியை, ஐ இது ஐல முடிஞ்சிருக்கு. ஐ ஆய் அப்படி முடிஞ்சா அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்போ பாய்வன. பாய்வன எப்படி பிரிக்கணும்னா, பாய் கூட்டல் இவ்வு கூட்டல் அன் கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். பாய்ன்றது பகுதி, இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை. பாய்வன இனிமேதான் பாய போகுது. அப்போ எதிர்கால இடைநிலை. அன்னுன்றது சாரியை. ஆன்றது பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஆவல முடிஞ்சா பெயரச்ச விகுதி தான் சொல்லுவோம். ஆனா இங்க ஆவன்றது பலவின் பால் வினைமுற்று விகுதியில முடியுது. ஏன்னா பாய்வனன்றது அக்ரிணை பொருள், அதனால அது பலவின் பால் வினைமுற்று விகுதி. இப்போ நிறுத்தல். நிறுத்தல் எப்படி பிரிக்கணும்னா, நிறு கூட்டல் இத்து கூட்டல் தள்ளுன்னு பிரிக்கணும். நிறுன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, தள்ளுன்றது தொழிற்பெயர் விகுதி. அதாவது அல்லு தள்ளு மைய தூள முடிஞ்சா அது தொழிற்பெயர் விகுதி. அப்புறம் கொடுத்தோர். கொடுத்தோர் எப்படி பிரிக்கணும்னா, கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர்னு பிரிக்கணும். கொடுன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஓர்ன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. இது ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா, அரு ஆறு ஒரு ஓர்ல முடிஞ்சா
அது பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ பரப்பு மீன். பரப்பு மீன் எப்படி பிரிக்கணும்னா பரப்பு கூட்டல் மின்னு பிரிக்கணும். பரப்புன்றது பகுதி, மின்னுன்றது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. மின்னுன்றது ஏன் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னா மின்னுன்னா உங்கள்னு அர்த்தம். அப்போ பரப்புங்கள், அப்போ முன்னிலையில இருக்கிறவரை கூப்பிடுறதுனால இது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அப்புறம் அரைந்தனன். அரைந்தனனை எப்படி பிரிக்கணும்னா அரை கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அண்ணுன்னு பிரிக்கணும். அரைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அண்ணுன்றது சாரியை, அண்ணுன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னா அண்ணு ஆண்ல முடிஞ்சா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ பொருத்துங்கள். பொருத்துங்கள் எப்படி பிரிக்கணும்னா பொருத்து கூட்டல் கூட்டல் கல்லுன்னு பிரிக்கணும். பொருத்துன்றது பகுதி, உம்ன்றது முன்னிலை பன்மை விகுதி, கல்லுன்றது விகுதி மேல் விகுதி. இதுல பாருங்க, உம்ன்றது முன்னிலை பன்மை விகுதி, கல்லுன்றது மரியாதை நிமித்தமா வருது. இப்போ விளைவது. விளைவது எப்படி பிரிக்கணும்னா விலை கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் தூன்னு பிரிக்கணும். விலைன்றது பகுதி, இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை, ஆன்றது சாரியை, தூன்றது தொழிற்பெயர் விகுதி. இப்போ சமைக்கின்றனர். இதை எப்படி பிரிக்கணும்னா சமை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். சமைன்றது பகுதி, இக்குன்றது சந்தி, கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை, ஆறுன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆறுன்றது ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறுல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. உரையாமை. உரையாமை எப்படி பிரிக்கணும்னா உரை கூட்டல் ஈய கூட்டல் ஆ கூட்டல் மைன்னு பிரிக்கணும். உரைன்றது பகுதி, ஈன்றது சந்தி இல்லைன்னா உடம்படு மெய்ன்னு சொல்லுவாங்க, ஆன்றது எதிர்மறை இடைநிலை, மைன்றது தொழிற்பெயர் விகுதி. மை ஏன் தொழிற்பெயர் விகுதினா அல்லு தள்ளு மையு தூ சீன்னு வந்தா அது தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும். காய்க்கும்ன்றத எப்படி பிரிக்கணும்னா காய் கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் உம்முன்னு பிரிக்கணும். காய்ன்றது பகுதி, இக்குன்றது சந்தி, இக்குன்றது எதிர்கால இடைநிலை, உம்முன்றது பெயரச்ச விகுதி. இந்த உம்முன்றது ஏன் பெயரச்ச விகுதி அப்படின்னு பார்த்தோம்னா காய்க்கும் மரம்னு சொல்லிட்டு இதோட பொருள் இருந்திருக்கணும். முதல்ல வினை, அடுத்து பெயர் வரதால உம்முன்றது பெயரச்ச விகுதி. ஒருவேளை மரம் காய்க்கும்னு சொல்லிட்டு இதோட பொருள் இருந்ததுன்னா உம்முன்றது இங்க வினைமுற்று விகுதின்னு மாறி இருக்கும். பருகிய. பருகிய எப்படி பிரிக்கணும்னா பருகு கூட்டல் இன் கூட்டல் ஈய கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். பருகுன்றது பகுதி, இன்னுன்றது இறந்த கால இடைநிலை, இன் கெட்டது விகாரம், ஈன்றது உடம்படு மெய்யே, ஆன்றது பெயரச்ச விகுதி. இங்க ஆன்றது ஏன் பெயரச்ச விகுதினா இங்க ஆ இருக்கு. பூக்கும். பூக்கும்ன்றது எப்படி பிரிக்கணும்னா பூ கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் உம்முன்னு பிரிக்கணும். பூன்றது பகுதி, இக்குன்றது சந்தி, இக்குன்றது எதிர்கால இடைநிலை, உம்முன்றது வினைமுற்று விகுதி. இங்க உம்முன்றது ஏன் வினைமுற்று விகுதி அப்படின்னு பார்த்தோம்னா செடி பூக்கும்னு சொல்லிட்டு இதன் பொருள் இருந்திருக்கணும். முதல்ல பெயர், அடுத்து வினை இருக்குது, அதனால உம்முன்றது இங்க வினைமுற்று விகுதி. அதுவே பூக்கும் செடின்னு சொல்லிட்டு இதோட பொருள் இருந்திருந்ததுன்னா அடுத்து தொட்டு. தொட்டுன்றது எப்படி பிரிக்கணும்னா தொடு பிராக்கெட்ல தொட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். தொடுன்றது இங்க பகுதி, தொட்டு என ஒற்று இரட்டித்து இறந்த காலத்தை காட்டியது விகாரம். ஊன்றது வினையச்ச விகுதி. ஊன்றது ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊழு முடிஞ்சா வினையச்ச விகுதி. இப்போ கண்டேன். கண்டேன்றது எப்படி பிரிக்கணும்னா கான் பிராக்கெட்ல கண் கூட்டல் இட்டு கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். கான்ன்றது பகுதி, கண் என குறுகியது விகாரம், இட்டுன்றது இறந்த கால இடைநிலை, ஏன்ன்றது தன்மை ஒருமை வினைமுற்று. ஏன்ன்றது ஏன் தன்மை ஒருமை வினைமுற்றுன்னா எண்ணு எண்ல முடிஞ்சா அது தன்மை ஒருமை வினைமுற்று. இப்போ இறைஞ்சி. இறைஞ்சிய எப்படி பிரிக்கணும்னா இறைஞ்சி கூட்டல் ஈன்னு பிரிக்கணும். இறைஞ்சின்றது பகுதி, ஈன்றது வினையச்சு விகுதி. ஈன்றது ஏன் வினையச்சு விகுதினா ஈ ஊழ முடிஞ்சா அது வினையச்சு விகுதி. ஓம்புவார் எப்படி பிரிக்கணும்னா
ஓம்பு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். ஓம்புன்றது வந்து பகுதி, இவ்வுன்றது வந்து எதிர்கால இடைநிலை, ஆறுன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆறுன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஊர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து கொண்ட. கொண்டன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா கொள்ளு பிராக்கெட்ல 3 சுழின்னு கூட்டல் இட்டு கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். கொள்ளுன்றது வந்து பகுதி பிராக்கெட்ல இன்னு ஆனது விகாரம். இட்டுன்றது வந்து இறந்த கால இடைநிலை. ஆன்றது வந்து பேரச்சு விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பேரச்சு விகுதினா ஆல வந்து முடிஞ்சிருக்கு. ஆழ்ந்த. ஆழ்ந்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா ஆழ் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். ஆழ்ன்றது வந்து பகுதி, இத்து இந்தானது விகாரம்னா இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனந்த விகாரம். இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பேரச்சு விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பேரச்சு விகுதினா ஆல வந்து முடிஞ்சிருக்கு. ஓங்கிய வந்து எப்படி பிரிக்கணும்னா ஓங்கி கூட்டல் ஈ பிராக்கெட்ல 2 சுழி இன்னு கூட்டல் ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். ஓங்கின்றது வந்து பகுதி, ஈ பிராக்கெட்ல 2 சுழி இன் வந்து இறந்த கால இடைநிலை, ஈன்றது வந்து உடம்படுமை, ஆன்றது வந்து பேரச்சு விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பேரச்சு விகுதினா ஆல வந்து முடிஞ்சிருக்கு. மகிழ்ந்தோர். மகிழ்ந்தோர் வந்து எப்படி பிரிக்கணும்னா மகிழ் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஓர்னு பிரிக்கணும். மகிழ்ன்றது வந்து பகுதி, இத்து இந்தானது விகாரம்னா இதுல இத்து வந்து சந்தி, இந்து வந்து ஆனது விகாரம். இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை. ஓர்ன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஓர்ன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஓர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ வேண்டி. வேண்டின்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா வேண்டு கூட்டல் ஈன்னு பிரிக்கணும். வேண்டுன்றது வந்து பகுதி, ஈன்றது வந்து வினையச்சு விகுதி. இப்போ போகிறது. போகிறதுன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா போ கூட்டல் கிரு கூட்டல் ஆ கூட்டல் தூன்னு பிரிக்கணும். போன்றது வந்து பகுதி, கிருன்றது வந்து நிகழ்கால இடைநிலை, ஆன்றது வந்து சாரியை, தூன்றது வந்து ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. இந்த தூன்றது வந்து ஏன் ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்றோம்னா இந்த தூ வந்து ஏதோ அக்ரிணை பொருளை வந்து குறிப்பதால ஒன்றன் பால் வினைமுற்று விகுதின்னு சொல்றாங்க. மலர்ச்சி. மலர்ச்சியை வந்து எப்படி பிரிக்கணும்னா மலர் கூட்டல் இச்சி கூட்டல் சீன்னு பிரிக்கணும். மலர்ன்றது வந்து இங்க பகுதி, இச்சுன்றது வந்து பெயர் இடைநிலை, சீன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. இங்க சீன்றது வந்து ஏன் தொழிற்பெயர் விகுதினா அல்லு தள்ளு மையத்தூ சீன்னு முடிஞ்சா அது தொழிற்பெயர் விகுதி. இணைக்கின்றன. இணைக்கின்றன எப்படி பிரிக்கணும்னா இணை கூட்டல் கின்று கூட்டல் அன் கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். இணைன்றது வந்து பகுதி, கின்றுன்றது வந்து நிகழ்கால இடைநிலை, அன்னுன்றது வந்து சாரியை, ஆன்றது வந்து பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஆன்றது வந்து இங்க ஏன் பலவின் பால் வினைமுற்று விகுதினா இணைக்கின்றன என்பது எதையோ ஒண்ணு இணைக்குது. செய்யுள்ள வந்து ஆரக்கால் சக்கரத்தின் மையத்தில் இணைக்கின்றனன்னு இருக்கு. இங்க ஆரக்கால்ன்றது வந்து அக்ரிணை, அது சக்கரத்தில் வந்து பல இருக்கிறதுனால அக்ரிணை பன்மையை வந்து குறிக்குது. அதனால இது பலவின் பால் வினைமுற்று விகுதி. போக்குக. போக்குக எப்படி பிரிக்கணும்னா போக்கு கூட்டல் கான்னு பிரிக்கணும். போக்குன்றது வந்து பகுதி, கான்றது வந்து வேங்கோல் வினைமுற்று விகுதி. இங்க கான்றது வந்து ஏன் வேங்கோல் வினைமுற்று விகுதினா கா இய இயர்ல முடிஞ்சா அது வேங்கோல் வினைமுற்று விகுதி. சரிந்து. சரிந்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா சரி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். சரின்றது வந்து பகுதி, இத்து இந்தானது விகாரம்ன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்சு விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்சு விகுதினா ஈ ஊல முடிஞ்சா அது வினையச்சு விகுதி. உடையர். உடையர் வந்து எப்படி பிரிக்கணும்னா உடை கூட்டல் ஈய கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். உடைன்றது வந்து பகுதி, ஈன்றது வந்து சந்தி பிராக்கெட்ல உடம்படுமை, ஆறுன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆறுன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஓர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. பொலிக்கும். பொலிக்கும்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பொலி கூட்டல் இக்கு கூட்டல் ஊமுன்னு பிரிக்கணும். பொலின்றது வந்து பகுதி, இக்குன்றது வந்து சந்தி, இக்குன்றது வந்து எதிர்கால இடைநிலை, உம்முன்றது வந்து வினைமுற்று விகுதி. இங்க உம்முன்றது வந்து ஏன் வினைமுற்று விகுதினா இந்த செய்யுள பார்த்தா யானை பொலிக்கும்னு வருது. முதல்ல பெயர் பின்னாடி வினை வந்ததுனால இது வினைமுற்று விகுதி. நெறிப்படுத்தினர்
அதை எப்படி பிரிக்கணும்னா நெறிப்படுத்து கூட்டல் இன்னு கூட்டல் அருன்னு பிரிக்கணும். நெறிப்படுத்துன்றது வந்து பகுதி, இன்னுன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆறுன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆறுன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஊர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. 9th ஸ்டாண்டர்ட் பகுபத உறுப்பு இலக்கணம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10th பார்க்கலாம். பொரித்த பொரித்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பொறி கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். பொறின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்சு விகுதி. ஆன்றது வந்து ஏன் பெயரச்சு விகுதினா ஆவுல முடிஞ்சிருக்கு. உரைத்த உரைத்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். உரைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்சு விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரச்சு விகுதினா ஆவுல முடிஞ்சிருக்கு. வருக வருக வந்து எப்படி பிரிக்கணும்னா வா பிராக்கெட்ல வரு கூட்டல் கான்னு பிரிக்கணும். வான்றது வந்து பகுதி, வரு என திரிந்தது விகாரம், கான்றது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. கான்றது வந்து ஏன் வியங்கோல் வினைமுற்று விகுதினா கா இயர்ல முடிஞ்சதுனால இது வியங்கோல் வினைமுற்று விகுதி. மலைந்து மலைந்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா மலை கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். மலைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. பொழிந்த பொழிந்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பொழி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். பொழின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்சு விகுதி. இது ஆன்றது வந்து ஏன் பெயரச்சு விகுதினா ஆவுல வந்து முடிஞ்சிருக்கு. கிளர்ந்த கிளர்ந்த எப்படி பிரிக்கணும்னா கிளர் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். கிளர்ன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்சு விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரச்சு விகுதினா ஆவுல முடிஞ்சிருக்கு. தனிந்தது தனிந்தது வந்து எப்படி பிரிக்கணும்னா தனி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூன்னு பிரிக்கணும். தனின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து சாரியை, தூன்றது வந்து படற்கை வினைமுற்று விகுதி. இங்க தூன்றது வந்து ஏன் படற்கை வினைமுற்று விகுதினா தூவுல வந்து முடிஞ்சிருக்கு. பதிந்து பதிந்து வந்து எப்படி பிரிக்கணும்னா பதி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். பதின்றது வந்து இங்க பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சதுனால வினையச்ச விகுதி. மயங்கிய மயங்கியன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா மயங்கு கூட்டல் இ பிராக்கெட்ல 2 சுழின்னு கூட்டல் ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். மயங்குன்றது வந்து பகுதி, இ பிராக்கெட்ல 2 சுழின்னு வந்து இறந்த கால இடைநிலை, 2 சுழின்னு வந்து புணர்ந்து கெட்டது, ஈன்றது வந்து உடம்படு மெய்யே, ஆன்றது வந்து பெயரச்ச விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரச்ச விகுதினா ஆல வந்து முடிஞ்சிருக்கு. அரியன் அரியன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். அரின்றது வந்து பகுதி, ஈன்றது வந்து சந்தி, ஆன்றது வந்து எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஏன்ன்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன்ன்றது வந்து ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதினா எண்ணு எண்ல முடிஞ்சா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஒலித்து எப்படி பிரிக்கணும்னா ஒலி கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். ஒலின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. இப்போ 10th முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 11th பார்க்கலாம். வைத்தார் எப்படி பிரிக்கணும்னா வை கூட்டல் இத்து கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். வைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆறுன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி.
இங்க ஆறுன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஓர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஈன்ற ஈன்ற வந்து எப்படி பிரிக்கணும்னா ஈன் கூட்டல் இரு கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். ஈன்ன்றது வந்து பகுதி, இருன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரெச்ச விகுதி. ஆன்றது வந்து ஏன் பெயரெச்ச விகுதினா ஆளு வந்து முடிஞ்சிருக்கு. அலர்ந்து அலர்ந்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா அலர் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். அலர்ன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. வருகின்றன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா வா பிராக்கெட்ல வரு கூட்டல் கின்று கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். வான்றது வந்து பகுதி, வருன்றது திரிந்தது விகாரம், கின்றுன்றது வந்து நிகழ்கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரெச்ச விகுதி. ஆன்றது வந்து ஏன் பெயரெச்ச விகுதினா ஆவுல வந்து முடிஞ்சிருக்கு. பிரிந்தோர் பிரிந்தோர் வந்து எப்படி பிரிக்கணும்னா பிரி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஓர்னு பிரிக்கணும். பிரின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், ஓர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓர்ன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஓர்ல முடிஞ்சா பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ துஞ்சல் துஞ்சல்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா துஞ்சு கூட்டல் அல்லுன்னு பிரிக்கணும். துஞ்சுன்றது வந்து பகுதி, அல்லுன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. அல்லுன்றது வந்து ஏன் தொழிற்பெயர் விகுதினா அல்லு தள்ளு மையத்தூவு சீல முடிஞ்சா அது தொழிற்பெயர் விகுதி. முனிவிலர் முனிவிலர் வந்து எப்படி பிரிக்கணும்னா முனி கூட்டல் இவ்வு கூட்டல் இல்லு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். முனின்றது வந்து பகுதி, இவ்வுன்றது வந்து உடம்படு மெய் சந்தி, இல்லுன்றது வந்து எதிர்மறை இடைநிலை, அருன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. மெலிந்து மெலிந்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா மெலி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். மெலின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சிருக்கு, அதனால வினையச்ச விகுதி. மருத்து மருத்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா மறு கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். மறுன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. விடுத்தல் விடுத்தல்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா விடு கூட்டல் இத்து கூட்டல் தள்ளுன்னு பிரிக்கணும். விடுன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, தள்ளுன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. தள்ளுன்றது வந்து ஏன் தொழிற்பெயர் விகுதினா அல்லு தள்ளு மையத்தூவு சீன்னு முடிஞ்சா அது தொழிற்பெயர் விகுதி. அறிந்து அறிந்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா அரி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். அரின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. மலிந்த மலிந்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா மலி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். மலின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரெச்ச விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரெச்ச விகுதினா ஆவுல முடிஞ்சதுனால பெயரெச்ச விகுதி. நெருங்கின எப்படி பிரிக்கணும்னா நெருங்கு கூட்டல் பிராக்கெட்ல இ இன்னு கூட்டல் ஆ. நெருங்குன்றது வந்து பகுதி, பிராக்கெட் இ இன்னு இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரெச்ச விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரெச்ச விகுதினா ஆவுல வந்து முடிஞ்சிருக்கு. பெற்ற எப்படி பிரிக்கணும்னா பெரு கூட்டல் பிராக்கெட்ல பெற்று கூட்டல் ஆ. பெருன்றது வந்து பகுதி, பெற்றுன்றது வந்து ஒட்டு இரட்டித்து இறந்த காலம் காட்டியது, ஆன்றது வந்து பெயரெச்ச விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரெச்ச விகுதினா ஆவுல முடிஞ்சிருக்கு. உண்டான் உண்டான்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். உன்னுன்றது வந்து பகுதி, இட்டுன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆண்ன்றது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆண்ன்றது வந்து ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதினா அன்னு ஆண்ல முடிஞ்சா ஆண்பால் வினைமுற்று விகுதி. நின்றார்
நின்றார்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா நில்லு பிராக்கெட்ல 2 சுழி எண்ணு கூட்டல் இரு கூட்டல் 6. நில்லுன்றது வந்து பகுதி, இல்லு இன்னுன்றது வந்து ஆனதி விகாரம், இருன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆறுன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆறுன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஓர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது செய்வான். செய்வான்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா செய்ய கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். செய்ன்றது வந்து பகுதி, இவ்வுன்றது வந்து எதிர்கால இடைநிலை, ஆண்ன்றது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆண்ன்றது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி வரதுக்கு காரணம் என்னன்னா அண்ணு ஆண்ல முடிஞ்சா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அழைத்தான். அழைத்தான்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா அழை கூட்டல் இத்து கூட்டல் ஆண்னு பிரிக்கணும். அழைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆண்ன்றது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆண்ன்றது வந்து ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதினா அண்ணு ஆண்ல முடிஞ்சா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. வேண்டுகின்றேன். வேண்டுகின்றேன்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா வேண்டு கூட்டல் கின்று கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். வேண்டுன்றது வந்து பகுதி, கின்றுன்றது வந்து நிகழ்கால இடைநிலை, ஏன்ன்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. எண்ணு எண்ணில் முடிஞ்சா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆழ்க. ஆழ்கன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா ஆழ் கூட்டல் கேன்னு பிரிக்கணும். ஆழ்ன்றது வந்து பகுதி, கான்றது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. கான்றது வந்து ஏன் வியங்கோல் வினைமுற்று விகுதினா கா இயர்ல முடிஞ்சா அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. பறித்தார். பறித்தான்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பரி கூட்டல் இத்து கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். பரின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆறுன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆறுன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறுல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. மருண்டனன். மருண்டனன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா மருள் பிராக்கெட்ல 3 சுழி எண்ணு கூட்டல் இட்டு கூட்டல் அண்ணு கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். மருள்ன்றது வந்து பகுதி, இல்லு என்னன்றது வந்து ஆனதி விகாரம், இட்டுன்றது வந்து இறந்த கால இடைநிலை, அண்ணுன்றது வந்து சாரியை, எண்ணுன்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. எண்ணு ஏன்ல முடிஞ்சா அது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தூய்த்தல். தூய்த்தல்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா தூய் கூட்டல் இத்து கூட்டல் தள்ளுன்னு பிரிக்கணும். தூயின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, தள்ளுன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. தள்ளுன்றது வந்து ஏன் தொழிற்பெயர் விகுதினா அல்லு தள்ளு மையத்தூ சீன்னு முடிஞ்சா அது தொழிற்பெயர் விகுதி. வென்றேன். வென்றேன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா வெள்ளு பிராக்கெட்ல 2 சுழி எண்ணு கூட்டல் இரு கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். வெள்ளுன்றது வந்து பகுதி, இல்லு இன்னு என தெரிந்தது விகாரம், இருன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஏன்ன்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன்ன்றது வந்து ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதினா எண்ணு ஏன்ல முடிஞ்சா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. நிற்கின்றாய்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா நில்லு பிராக்கெட்ல இரு கூட்டல் கின்று கூட்டல் ஆயின்னு பிரிக்கணும். நில்லுன்றது வந்து பகுதி, இல்லு இரு என தெரிந்தது விகாரம், கின்றுன்றது வந்து நிகழ்கால இடைநிலை, ஆயன்றது வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆயன்றது வந்து ஏன் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதினா ஐய ஆயில முடிஞ்சா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்போ பெற்றேன். பெற்றேன்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பெரு பிராக்கெட்ல பெற்று கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். பெருன்றது வந்து பகுதி, பெற்று என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் வந்து காட்டியது. ஏன்ன்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன்ன்றது வந்து ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதினா எண்ணு எண்ணில முடிஞ்சதுனால தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அணிந்தேன். அணிந்தேன்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா அணி கூட்டல் இத்து இந்தானதி விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். அணின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஏன்ன்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன்ன்றது வந்து ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதினா எண்ணு எண்ணில முடிஞ்சா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்போ முளைத்த. முளைத்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா முளை கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். முளைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்சு விகுதி. ஆன்றது வந்து ஏன் பெயரச்சு விகுதினா ஆவல முடிஞ்சதுனால பெயரச்ச விகுதி. இப்போ ஏகுமின். ஏகுமின்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா ஏகு கூட்டல் மின்னு பிரிக்கணும். ஏகுன்றது வந்து பகுதி, மின்னுன்றது வந்து ஏவல் வினைமுற்று விகுதி. மின்னுனா உங்கள்னு அர்த்தம்,
அப்போ ஏகுமின்னா செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி ஏவல சொல்றதுனால இது ஏவல் வினைமுற்று விகுதி. விடுத்தனை விடுத்தனை எப்படி பிரிக்கணும்னா விடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். விடுன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அன்னுன்றது சாரியை, ஐன்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இங்க ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு வர காரணம் ஐ ஆயில முடிஞ்சா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்போ சென்றன்றது எப்படி பிரிக்கணும்னா செல்லு பிராக்கெட்ல 2 சுழின்னு கூட்டல் இரு கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். செல்லுன்றது பகுதி, இல்லு இன்னு ஆனது விகாரம், இருன்றது இறந்த கால இடைநிலை, ஆன்றது பெயரச்ச விகுதி. ஆன்றது ஏன் பெயரச்ச விகுதினா ஆல முடிஞ்சிருக்கு. இதோட 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 12th பார்க்கலாம். சாய்ப்பான் சாய்ப்பான்ன்றது எப்படி பிரிக்கணும்னா சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். சாய்ன்றது பகுதி, இப்புன்றது சந்தி, இப்புன்றது எதிர்கால இடைநிலை, ஆன்ன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்ன்றது ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதினா அண்ணு ஆண்ல முடிஞ்சா ஆண்பால் வினைமுற்று விகுதி. விம்முகின்ற விம்முகின்ற எப்படி பிரிக்கணும்னா விம்மு கூட்டல் கின்று கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். விம்முன்றது பகுதி, கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை, ஆன்றது பெயரச்சு விகுதி. இங்க ஆன்றது ஏன் பெயரச்சு விகுதினா ஆவுல முடிஞ்சிருக்கு. வியந்து வியந்துன்றது எப்படி பிரிக்கணும்னா விய கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். வியன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. இருந்தாய் இருந்தாய் எப்படி பிரிக்கணும்னா இரு கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆயின்னு பிரிக்கணும். இருன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஆயின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இங்க ஆயின்றது ஏன் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதினா ஐய ஆயில முடிஞ்சா அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. வந்துன்றது எப்படி பிரிக்கணும்னா வா நெடில் பிராக்கெட்ல வா குறில் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். வான்றது பகுதி, வா என குறுகியது விகாரம், இத்துன்றது சந்தி, இந்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. ஊன்றது ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. உயர்ந்தோர் உயர்ந்தோர்ன்றது எப்படி பிரிக்கணும்னா உயர் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஓர்னு பிரிக்கணும். உயர்ன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஓர்ன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஓர்ன்றது ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஓர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ விலங்கி விலங்கின்றது எப்படி பிரிக்கணும்னா விலங்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கணும். விலங்குன்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. ஈன்றது ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊழ முடிஞ்சா வினையச்ச விகுதி. இப்போ கலங்கி கலங்கின்றது எப்படி பிரிக்கணும்னா கலங்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கணும். கலங்குன்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. இங்க ஈன்றது ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊழ முடிஞ்சா வினையச்ச விகுதி. இப்போ தந்தனன் தந்தனன்றது எப்படி பிரிக்கணும்னா தா நெடில் பிராக்கெட்ல தா கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன்னு பிரிக்கணும். தான்றது பகுதி, குறில் தா என குறுகியது விகாரம், இத்துன்றது சந்தி, இந்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அன்னுன்றது சாரியை, அன்னுன்றது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இங்க அன்னுன்றது ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதினா அண்ணு ஆண்ல முடிஞ்சா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. பொலிந்தான் பொலிந்தான்றது எப்படி பிரிக்கணும்னா பொலி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். பொலின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது ஆனது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஆண்ன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆண்ன்றது ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதினா அண்ணு ஆண்ல முடிஞ்சா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. நினைக்கின்ற நினைக்கின்ற எப்படி பிரிக்கணும்னா நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆன்னு பிரிக்கணும்.
இங்க நினைன்றது வந்து பகுதி, இக்குன்றது வந்து சந்தி, கின்றுன்றது வந்து நிகழ்கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்ச விகுதி. இப்போ வைத்து. வைத்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். வைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்சு விகுதி. இங்க ஏன் வந்து ஊ வினையச்சு விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்சு விகுதி. பேசுவார். பேசுவார்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பேசு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். பேசுன்றது வந்து பகுதி, இவ்வுன்றது வந்து எதிர்கால இடைநிலை, ஆறுன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆறுன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஊர்ல முடிஞ்சா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ கண்டான். கண்டான்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா கான் கூட்டல் பிராக்கெட்ல 3 சுழி இன்னு கூட்டல் இட்டு கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். கான்ன்றது வந்து பகுதி, கண் என குறுகியது விகாரம், இட்டுன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆண்ன்றது வந்து ஆண் பால் வினைமுற்று விகுதி. அமர்ந்தான். அமர்ந்தான்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா அமர் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். அமர்ன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனது விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆண்ன்றது வந்து ஆண் பால் வினைமுற்று விகுதி. இங்க ஆண்ன்றது வந்து ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதினா அண்ணு ஆண்ல முடிஞ்சா ஆண் பால் வினைமுற்று விகுதி. செய்த. செய்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். செய்ன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்சு விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரச்சு விகுதினா ஆவல முடிஞ்சதுனால பெயரச்சு விகுதி. சாற்றுன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா சாற்று கூட்டல் ஈன்னு பிரிக்கணும். சாற்றுன்றது வந்து பகுதி, ஈன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஈன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊழ முடிஞ்சா வினையச்ச விகுதி. தொழுதனர். தொழுதனர்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அருன்னு பிரிக்கணும். தொழுன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, அன்னுன்றது வந்து சாரியை, அருன்றது வந்து படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க அருன்றது வந்து ஏன் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஊர்ல முடிஞ்சா அது படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. நகை. நகைன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா நகு கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். நகுன்றது வந்து பகுதி, நகைன்றது வந்து ஆனதி விகாரம், ஐன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. இங்க ஐன்றது வந்து ஏன் தொழிற்பெயர் விகுதினா நகைன்றது வந்து இங்க சிரித்தல் ஆகிய தொழிலை வந்து குறிப்பதால் ஐன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. மறுக்கை. மறுக்கைன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா மருள் கூட்டல் கைன்னு பிரிக்கணும். மருள்ன்றது வந்து பகுதி, இல்லு இட்டானது விகாரம், கைன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. இங்க கைன்றது வந்து ஏன் தொழிற்பெயர் விகுதினா மறுக்கைன்றது வந்து இங்க வியத்தல் ஆகிய தொழிலை வந்து குறிப்பதால் இது கைன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. வெகுளி. வெகுளின்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா வெகுள் கூட்டல் ஈன்னு பிரிக்கணும். வெகுள்ன்றது வந்து இங்க பகுதி, ஈன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. வெகுளின்றது வந்து இங்க சினத்தல் ஆகிய தொழிலை வந்து குறிப்பதால் இங்க ஈன்றது வந்து தொழிற்பெயர் விகுதி. அறிந்து. அறிந்து வந்து எப்படி பிரிக்கணும்னா அரி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். அரின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனதி விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா அது வினையச்ச விகுதி. அறுத்து. இது அறுத்து. அறுத்துன்றது எப்படி பிரிக்கணும்னா அரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். அருன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. பகைத்த. பகைத்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பகை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். பகைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்ச விகுதி. ஆன்றது வந்து ஏன் பெயரச்ச விகுதினா ஆவல முடிஞ்சதுனால பெயரச்ச விகுதி. கலைந்து. கலைந்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா கலை கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். கலைன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனதி விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்ச விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்ச விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி.
பழித்தனர். பழித்தனர்ன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா பழி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அருன்னு பிரிக்கணும். பழின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, அன்னுன்றது வந்து சாரியை, அருன்றது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க அருன்றது வந்து ஏன் பலர்பால் வினைமுற்று விகுதினா அரு ஆறு ஒரு ஊர்ல முடிஞ்சா பலர்பால் வினைமுற்று விகுதி. இடிந்து. இடிந்துன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா இடி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். இடின்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனந்த விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வந்து வினையச்சு விகுதி. இங்க ஊன்றது வந்து ஏன் வினையச்சு விகுதினா ஈ ஊல முடிஞ்சா வினையச்சு விகுதி. ஈந்த. ஈந்தன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா ஈ கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். ஈன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனந்த விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது வந்து பெயரச்ச விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரச்ச விகுதினா ஆவல முடிஞ்சதுனால பெயரச்ச விகுதி. அமர்ந்தனன். அமர்ந்தனன்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா அமர் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன்னு பிரிக்கணும். அமர்ன்றது வந்து பகுதி, இத்துன்றது வந்து சந்தி, இந்துன்றது வந்து ஆனந்த விகாரம், இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை, அன்னுன்றது வந்து சாரியை, அன்னுன்றது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இங்க அன்னுன்றது வந்து ஏன் ஆண்பால் வினைமுற்று விகுதினா அன்னு ஆண்ல முடிஞ்சதுனால ஆண்பால் வினைமுற்று விகுதி. தாங்கின்றது வந்து எப்படி பிரிக்கணும்னா தாங்கு கூட்டல் ஈ பிராக்கெட்ல 2 சுழி இன்னு கூட்டல் ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். தாங்குன்றது வந்து பகுதி, ஈ பிராக்கெட்ல 2 சுழி இன்னு இறந்த கால இடைநிலை, ஈன்றது வந்து உடம்படு மெய் சந்தி, ஆன்றது வந்து பெயரச்ச விகுதி. இங்க ஆன்றது வந்து ஏன் பெயரச்ச விகுதினா ஆவல முடிஞ்சதுனால பெயரச்ச விகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம 9th இருந்து 12th வரைக்கும் எல்லா பகுபது உறுப்பிலக்கணத்தையும் ஒரே வீடியோவா பார்த்துட்டோம். இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.